லிஃப்ட் படத்தோட கதை சுருக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த படம் 2021 அக்டோபர் 1 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் வரப்பிரசாத் அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ மைக்கேல். இந்த படத்துல கவின், அம்ரிதா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லர் மூவி தான். ஐடி கம்பெனிஸ்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்துட்டு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அங்க வேலை பார்க்குற ஊழியர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி விதத்துலலாம் தொந்தரவு ஏற்படுது, அதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை ஒரு மையமா வச்சுதான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படின்ற பேர்ல ஹீரோ கவின் இருக்காரு இல்லையா, அவரும் அதே ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய அம்ரிதா, அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு யார்கிட்டையுமே பெருசாக ஒன்றும் ரொம்ப ஈடுபாடாக பேச மாட்டார். ஆனால் அம்ரிதா இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஹீரோயின். ஆனால் வந்துட்டு கவினை வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இந்த நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருக்கவும் 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு லிஃப்ட்டில் போய் ஏறுவார். பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகவே செய்யாது. அப்போன்னு பார்த்து அங்கே வந்து செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிடுவார். அதை பார்த்து இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுவார். எதனால் அறுத்துக்கிட்டே இறந்து போகிறாருன்னே தெரியாது. இவர் அங்கேருந்து வெளில முயற்சி பண்ணாலுமே வெளியிலேயே போக முடியாது, அந்த ஆஃபீஸை விட்டு போக முடியாமல் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம், வெளியில் போகிறக்கான்னு வெளில வந்து பார்க்கும்போது தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்க. இவர் போய் திறந்து விடும்போது இவர் தான் அடைச்சி வச்சிருக்காருன்ற மாதிரி அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இவர் வந்து நம்மளை அடைச்சி வைக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. எதனால நம்ம இப்படி இருக்கோம்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சில அமானுஷ விஷயங்களை வச்சு ஓகே இங்கே ஏதோ ஒரு பேய் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இவங்க எப்படி தான் தப்பிக்கணும்னு நினச்சா கூட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா கவின், அந்த லிஃப்டோடைய ஒயரை வந்து கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ளே போட்டு வெயிட் ஏற்றிட்டு 2 பேரும் குதிப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு அது அந்த ஒயர் வந்து சல்லுன்னு கீழே போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தப்பிச்சுக்கிட்டாலும் கவினுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுரும். அடிபட்டு ஒரு பாதி இறந்த நிலைக்கே இவர் வந்து போயிடுவார். அப்பதான் அவருக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து ஓடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 2 பேர், அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர் வந்து நல்ல ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவர். அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த துணைத் தலைவர் இருப்பாங்க இல்லையா அந்த ஆஃபீஸில், அவர் என்ன பண்ணிடுவார்னா இவனுக்கு வந்துட்டு இந்த போஸ்டிங் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ரிசைனிங் லெட்டர் கொடுத்து விட்ருவாரு. அதில் அவர் ரொம்ப மனமுடிஞ்சு போயிடுவார். இப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், அதுக்குள்ளே நம்மளுக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கழுத்தை வச்சு அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுவார். அந்த லிஃப்ட்லேயே இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபைலில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய லவ்வராக இருக்கக்கூடிய தாரா அப்படின்ற பேரில் உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கைக்கு சிக்கிடக்கூடாது அப்படின்னு அதை தெரியாமல் அதே ஆஃபீஸ்லேயே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இவங்க வந்துட்டு தூக்கு போட்டு இறந்து போயிடுவாங்க. இந்த 2 கொலையும் அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அப்போ வெளியில் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணைத் தலைவர் வந்துட்டு 2 பேருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் அதில் இறந்து போன மாதிரியும் அவராக ஒன்று சித்தீகரித்து வச்சிருவார். இந்த விஷயம் எல்லாமே இப்போ வந்து கவினுக்கு மண்டையில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் அது இதுன்னு வந்துட்டு இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போவாங்க. போகும்போது அவருக்கு சுயநினைவு வந்துடும். வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவார். இன்னொன்று உள்ளே இருந்து இந்த ஃபைலை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த சீக்ரெட்டாக அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எதனால அந்த செக்யூரிட்டி இறந்து போய்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இறந்து போகும்போது அதை மறைக்கிறதுக்காக அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க ஒரு 2 செக்யூரிட்டியும் இப்போ வந்து பேய் வந்து கொன்றும். அது லாஸ்ட்டில் வந்து கவினும் ஹீரோயினும் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிற மாதிரியும், இன்னொன்று அந்த துணைத் தலைவரும் உள்ளே போய் மாட்டி இறந்து போயிருப்பார். அப்போ 3 டெட் பாடி இருக்கா, அதையும் வெளியில் எடுங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த பேய் இறந்து போனாங்க இல்லையா 2 பேர் பேய்க்கும் அந்த 2 பேருக்கும் ஒரு நியாயம் கிடைச்சது மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அந்த லாஸ்ட்டில் அந்த 3 டெட் பாடியாக கொண்டு வர்றது. அவங்களுக்கும் கொஞ்சம் ஓகே நம்மளை வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கணும் வந்து இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு மகிழ்வோடையும் அந்த பேய் 2 பேரும் போகிற மாதிரியும் நம்மளுக்கு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.